from statistics 10th standard. Example 8.15. The mean of a data is 25.6. Mean கொடுத்திருக்காங்க. அதான் x bar. என்னது mean. Mean x bar is equal to 25.6 portion கொடுத்திருக்காங்க. And its coefficient of variation is 18.75. So coefficient of variation என்ன கொடுத்திருக்காங்க 18.75. புரியுதா? ஃபர்ஸ்ட் given எடுத்துறோம். mean அதுதான் x bar 25.6. coefficient variation அவங்களே சம்பளம் கொடுத்துட்டாங்க 18.75. என்ன கேக்குறாங்க? find the standard deviation. So standard deviation கேக்குறாங்க. So இது வந்து ஒரு செட் coefficient of variation formula is equal to standard deviation by mean அதான் x bar into 100%. இதுதான் வந்து ஃபார்முலா. புரியுதா? coefficient of variation formula மேல standard deviation by mean அதான் x bar into 100. ஸோ இந்த ஃபார்முலால கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. coefficient of variation கொடுத்துருக்காங்க 18.75 is equal to standard deviation தான் கேட்குறாங்க. அதை அப்படியே வச்சுக்கிறோம். மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25.6 இன்ட்டு இந்த ஃபார்முலா வர 100. நமக்கு தேவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த சைடு 18.75 இருக்கு. இது அப்படியே தலைகீழ போறாரு. இந்த பக்கம் வரும்போது இது கூட என்ன பண்றாரு? மல்டிப்ளை பண்றாரு. 25.6 பை இந்த 100 மல்டிப்ளை பண்றது. இந்த பக்கம் வந்து கீழே டிவைட் ஆகுது. புரியுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 18.75 25.6 ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 4,80,000. கவனிங்க 4,80,000 டிவைடட் பை 100. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. மொத்தம் 3 டிஜிட் 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா அப்போ 480 பை 100. ஸோ 100 நம்ம டிவைட் பண்ணும்போது 2 0 இருக்கா? அப்போ மேலே 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா இங்கே வைக்கிறோம். இப்போ 4.80 ஆர் 4.8 என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம் 4.8. ஓகேவா? வீடியோஸ் போடணும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.